ஃபைல் படித்து PLC நேம் என்ன வச்சுக்கோன்னா நம்ம டைப் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருந்தா போயிருக்கோம். நார்மலாக இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுற சுவிட்சு அதை பற்றி பார்த்துருக்கோம். அட்ரஸ் கொடுக்குறேன் 0.00. இதை வந்து ஸ்டார்ட் பட்டன் சொல்கிறேன். அடுத்து ஒரு NC கனெக்டர் எடுத்துகிட்டு அதுக்கு 0.01 அட்ரஸ் கொடுக்குறேன். இதை ஸ்டார்ட்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் வந்து ஃபயர் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட். ஸோ இது வந்து ஒரு அவுட்புட் 100.00 சும்மா டர்ன் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரோக்ராம் போய்ட்டு கம்பைல் பண்ணிட்டு ஆன்லைன் சிமுலேஷன் கொடுங்க கொடுத்துட்றேன். ஆனால் இது வந்துட்டு நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பட்டன்னா மட்டும்தான் நம்ம ஆன் கொடுத்தா ஆன் ஆகி அப்படியே கண்டினியூவாக இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இது ஆனில் இருக்கும். ப்ரெஸ் இருந்து கை எடுத்துட்டோம்னா திருப்பி ஸ்டார்ட் பட்டன் அது NO பொசிஷனுக்கே வந்துடும். எப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அப்போ தான் NC ஆன் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ஒரு ஹோல்டிங் பாயிண்ட் தேவை. ஸோ ஹோல்டிங் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் வந்து அதை வந்து கண்டினியூவாக சப்ளை போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஹோல்டிங் பாயிண்ட் நமக்கு தேவை. அதனால் ஒரு ஹோல்டிங் பாயிண்ட்டு போடணும். இதாக போயிட்டு அது NO தான் போடணும். அவுட்டில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் வந்து ஹோல்டிங் பாயிண்ட்டாக போடணும். ஸோ 100.00 நம்ம அவுட்புட் யூஸ் பண்ணிக்கிறோமோ அதோட NO பாயிண்ட்டை நம்ம போட்டோம்னா மோட்டர் அப்படி வந்துருச்சு. அதை கொடுத்துட்டோம்னா இதை ப்ரோக்ராம் போயிட்டு கம்பைல் பண்ணிட்டு சிமுலேஷனுக்கு போயிட்டு ஒர்க் ஆன்லைன் சிமுலேஷன் போயிட்டா நமக்கு எந்த ஒரு எரர் இல்லை, வார்னிங் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நான் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா NOவாக இருக்கிறது NCயாக மாறி இருக்கும். ப்ரெஸ்ஸை எடுத்துட்டேன்னா அது திருப்பி NOவாக மாறி இருக்கும். ஸோ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி விட்டேன் ஆனால் வந்துட்டு நமக்கு அவுட்புட் ஆன்லேயே இருக்குது. காரணம் இந்த மோட்டரோட NO வந்துட்டு இதுக்கு சப்ளை கிடச்சோன்னா NCயாக மாறிடுச்சு. நமக்கு இங்கே இது வழியாக சப்ளை போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டார்ட் பட்டன் வழியாக நேராக ஸ்டாப் பட்டன் வழியாக போயிட்டு மோட்டர் க்ளோஸ் ஆச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைன் வழியாக சப்ளை இருந்து அப்படியே 100 இந்த ஹோல்டிங் வழியாக இப்படி போய் ஸ்டாப் பட்டன் வழியாக போயிட்டு நமக்கு வந்து அவுட்புட்டு ஆன்லேயே இருக்குது. திருப்பி இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணோம்னா ஸ்டாப் பட்டனை போயிட்டு ஆன் பண்ணணும். ஸ்டாப் பட்டன் வந்து NC, அது வந்து நார்மலி க்ளோஸு. ஸோ அதை ஆன் பண்ணால் 1ங்கிற ஸ்டேட்டு கொடுத்துட்டோம்னா திருப்பி நமக்கு இதாகிடும். ஸ்டாப் பட்டன் வந்து ஆன்லேயே இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பட்டன் நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அவுட்புட் போகாது. திருப்பி ஸ்டார்ட் பட்டனை வந்து நீங்கள் கையிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பட்டனை திருப்பி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஆன் ஆகிக்கும். இது வந்து நார்மலாக நம்ம அவுட்புட்டை நீங்கள் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட் பட்டன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பட்டன் வந்து இப்போது NC இருக்கிறங்காட்டி இப்போ ஸ்டார்ட் பட்டனே நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். அவுட்புட் வந்து திருப்பி ஸ்டார்ட் பட்டன் வந்து நார்மல் பொசிஷனுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் அவுட்புட் நமக்கு ஆன் ஆகல. எப்போ திருப்பி நம்ம ஸ்டார்ட் பட்டன் அமுத்துறோமோ அப்போ தான் திருப்பி நமக்கு அவுட்புட் வந்து ஆன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த NO NC தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்ட் பட்டன் வந்து NO, ஸ்டாப் பட்டன் வந்து NC, நார்மலாக இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு. அப்புறம் வந்து உங்களோட ஃபங்க்ஷனை பொறுத்து நீங்கள் ஸ்டாப் பட்டனை நார்மலாக NCயாக யூஸ் பண்ணிக்கலாம், NOவும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி காமன்ஸ் எல்லா டயக்ராம்ஸும் எல்லா இதுலேயும் வந்து ஸ்டாப் பட்டன் NCயாக தான் வரும். எமர்ஜென்சி பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு NOவும் ஒரு NCயும் இருக்கும். அது வழியாக தான் அந்த மெயின் கண்ட்ரோல் அந்த சிஸ்டத்துக்கு ஒரு மிஷினை யூஸ் பண்ணாலும் அந்த மிஷினுக்கான மெயின் கண்ட்ரோல் வந்து எமர்ஜென்சி பட்டன் வழியாக வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா இதுக்கும் போகும். அவ்வளோதான் இது வந்து நம்ம லேச்சிங் அன்லேச்சிங்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்டாப்பு மோட்டர் அவுட்டுக்கான வந்து NO பாயிண்ட்டு ஹோல்டிங் பாயிண்ட்டு பார்த்துட்டோம். இண்டஸ்ட்ரியலில் ஒன்றுக்கும் ஹோல்டிங் பாயிண்ட்டு தேவைப்படும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து புஷ் பட்டன் தான். ஒரு டைம் புஷ் பண்ணிட்டு போது NO NCயாக வரும், NC NOவாகவும் வரும். இதுதான் கான்செப்ட். புஷ்லேருந்து கை எடுத்துட்டோம்னா அதோட நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ஹோல்டிங் பாயிண்ட் தேவை. வீட்டில் இருக்கிற நார்மல் சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணோம்னா ஆன் பண்ணி வச்சா ஆன்லேயே இருக்கும், ஆஃப் பண்ணி வச்சா ஆஃப்லேயே இருக்கும். ஒன் ஸ்டேட் சுவிட்ச் நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறது. ஆன் பண்ணால் ஆன் ஸ்டேட்லேயே இருக்கும், திருப்பி நம்ம ஆஃப் பண்ணுற வரைக்கும். ஆஃப் பண்ணால் ஆஃப் ஸ்டேட்லேயே இருக்கும், திருப்பி ஆன் பண்ணுற வரைக்கும். அது ஒன் ஸ்டேட் ஷிஃப்ட்டு. இது வந்து நமக்கு புஷ் பட்டன். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கான இதில் நாட் கேட்டுக்கு அடுத்தபடியாக இதுதான் நம்ம செகண்ட் விஷயமாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஆனால் மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான் ப்ரோக்ராமிங்கில். இது தெரிஞ்சதுனால தான் நம்ம கரெக்டாக எல்லா ப்ரோக்ராமிங்கையும் பண்ண முடியும்.